கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்கு கொடுக்க போகும் அன்பளிப்புகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுங்க, நீளம் அதிகமானது. ஏன்னா கடகராசிக்கு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டியுள்ளது. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம் பக்கமாக போகுங்க. தம்ப்நெயில் ஃபோட்டோவில் உள்ள 2 கிரகங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகின்றார்கள். ஒருத்தர் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படும் குரு பகவான். இது நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்ட விஷயம்தாங்க. இன்னொருத்தர் கடகராசிக்கு நன்மையே செய்ய மாட்டார், அப்படின்னு கெடுதல் மட்டுமே செய்வார் என்று சொல்லப்படும் சனீஸ்வர பகவான். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அதிகளவு நன்மைகள் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர், அதிகபட்ச நன்மைகளை செய்யக்கூடிய கடமைப்பட்டவர் சனீஸ்வர பகவான் தாங்க. ஏன்னா 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அவர்தான் அதிபதி. 7ஆம் வீடு வாழ்க்கை துணையான கணவன் மனைவி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், நம்ம அந்த பார்ட்னர்னு சொல்லிய பழகிட்டோம் இல்லைங்களா, அந்த தொழில் பங்குதாரர்கள், இவர்களை குறிக்கும் வீடு. 8ஆம் வீடு இது சிக்கல்களை கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கும், கெடுதல்களை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி அந்த அளவுக்கு பண்ணாதுங்க. சில ஏமாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போனால் டிஃபன் முடிஞ்சுங்க, சாப்பாடு முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் கையில் பணம் இருந்தும் நீங்கள் சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் வீடுக்கான நிலைகள். அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பொதுவாக அந்த 8ஆம் அதிபதியை எல்லாத்துக்குமே கெட்டது செய்வதுன்னு சொல்லுவாங்க. ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது, கை கட்டி வாய் கட்டாத நிலைமை, நல்ல வாய்ப்புகள் நம் கண்முன்னே கை நழுவி போவது போன்ற விஷயங்கள், வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலைகள், இது மாதிரி சில தர்ம சங்கடமான நிலைமைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் 8ஆம் வீடு செய்யுமே தவிர்த்து கெடுதல், சிக்கல், அவமானங்கள் இதெல்லாம் உண்டாகாதுங்க. 6ஆம் வீட்டை போல கண்டிப்பாக கொடூரமான கெடுதல்களையும் தீங்குகளையும் கண்டிப்பாக 8ஆம் வீடே செய்யாது. முன்னாடியே சொன்ன இல்லைங்களா, 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம்னு. ஆயுள் காரகரான சனீஸ்வர பகவானும் ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியாகவும் விளங்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கிரகம் கண்டிப்பாக. அதே மாதிரி 8ஆம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். கலஸ்தரஸ்தான அதிபதியான 7ஆம் இட அதிபதியான சனீஸ்வர பகவானை மாங்கல்ய ஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாவதால் கடகராசி பெண்மணிகள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை கும்பிட்டுத்தான் ஆக வேண்டும். இதனால் வரை கடகராசி பெண்கள் சனீஸ்வர பகவானை வழிபடவில்லை என்றாலும் இனிமேலாவது சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சென்று மனமு வழிபடுங்கள். அதுக்காக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சனீஸ்வர கோயிலில் போய் நிற்காதீங்க, எந்த வேலையும் நடக்காது. பௌர்ணமி சமீபமான நாட்களில், பௌர்ணமிக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு 2 நாளில் சனிக்கிழமை சாயங்காலமாக ஒரு 7 to 8, ஒரு 8 to 9 மணிக்கு திருநள்ளாறு செல்லலாம். சந்திரனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பொதுவான கடவுள் நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிங்க. திருப்பதியிலே போய் கும்பிட முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு சூழ்நிலைனா குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில், இங்கே கரூர் பக்கத்தில் தாந்தோன்றிமலை வெங்கடாஜலபதி, இவங்களெல்லாம் போய் கும்பிட்டிங்கன்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த மாதிரிங்க. எப்படின்னு கேளுங்க. ராசியாதிபதியான சந்திர பகவானையும் கலஸ்திரஸ்தான அதிபதி, ஆயுள் ஸ்தான அதிபதி ஆன சனீஸ்வர பகவானையும், அப்படி உங்களுக்கு 2 முக்கியமான கிரகங்களையும் ஒரே ஒரு கடவுளை கும்பிட்டாலே போதும். அப்படிங்கும்போது நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை கண்டிப்பாக கும்பிடணுங்க. கடகராசிக்கும் குரு பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு பார்த்தோம்னா, கடகராசியில் தான் குரு பகவான் உச்சமடைகின்றார், உச்ச பலத்தை அடைகின்றார். அதுபோலவே கடகராசி அதிபதி சந்திரன் குரு பகவானுக்கு மிகச்சிறந்த நண்பர். மாத்ருகாரகரான சந்திரனும் சந்தானகாரகர் அதாவது புத்திரகாரகராகிய குரு பகவானும் நண்பர்களாக இருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஏன்னா தாய் மூலம்தான் குழந்தை இல்லைங்களா.
அதனால கடகராசிக்கு எப்போதுமே குரு பகவான் நன்மையை மட்டுமே செய்வார். சனீஸ்வர பகவான், குரு பகவான் இந்த 2 கிரகங்களுமே இயற்கையாகவே கடகராசிக்கு நன்மை செய்வதாலும், முக்கியமாக 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேல் சனீஸ்வர பகவானும் மே மாத கடைசியில் குரு பகவான் கடகத்தில் உச்சமடைவதாலும், இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டுள்ளதால் தான் தம்ப்நெயில் ஃபோட்டோவில் சனீஸ்வர பகவானுடைய குரு பகவானையும் மங்களகரமாக ஒரு தங்க கவசத்தோடு போட்டு வச்சேங்க. சில சங்கடமான விஷயங்களை முதல்ல பார்க்கலாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 4-5 வருஷமாகவே நீங்கள் சங்கடமான விஷயத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. அதை சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த நம்பிக்கையில் தான் சில சங்கடமான விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேங்க. பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உலக அளவில் உடல்நல பாதிப்புகளும் இயற்கை சீரழிவும் உண்டாகும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்கணும், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனால் பாதிக்க போவது முதலில் கடகராசியாக தான் இருக்க முடியுங்க. ஏன்னா கோச்சாரப்படி கடகத்துக்கு 8 அஷ்டமஸ்தானத்தில் ராகு பயணம் செய்து கொண்டுள்ளார். முக்கியமாக அஷ்டம சனிம்பாங்க. அந்த அஷ்டம சனீஸ்வர பகவானை விட கொடுமை செய்யக்கூடியவர் ராகு. 8ஆம் இடத்துல வந்தார்னா அவர் பயங்கரமான கொடுமைகளை செய்வார். அதுவும் கடகராசிக்கு தீமை செய்வது ராகுவுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சந்திரன் அவ்வளோ வீக்கான ஆள். மாசி மாதத்தில் புதன், சுக்கிரன், சூரிய பகவான், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் ராகு கிட்ட மாட்டுதுங்க. ஒவ்வொன்றா போய் மாட்டோம். சந்திரனும் பார்த்தீங்கன்னா பலம் இழந்து அமாவாசை சந்திரன் ஆகிவிட்ட நிலையில் ராகு கிட்ட மாட்டுவாருங்க. ஏன்னா அப்போ தான் அவர் அவிட்டத்திலையும் சதயத்திலையும் அவர் சஞ்சாரம் செய்வார். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் கடகராசிக்கு பிரச்சனை அதிகம்னு சொல்கிறாங்க. மாசி மாதத்தில் ஈடுகட்ட முடியாத இழப்புகள், மீட்க முடியாத இழப்புகள் ஏதோ ஒன்று கடகராசிக்கு நிச்சயம் உண்டு. பண நஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலுங்க, ஈடு செய்ய முடியாத, மீட்க முடியாத இழப்புகள் கடகராசியினர் சந்தித்தே ஆக வேண்டும். பூசம் 3ஆம் பாதம், பூசம் 4ஆம் பாதம், ஆயில்ய முதல் பாதம் இந்த விதமான ஒரு இழப்புகளை சந்திக்கும். ஏப்ரல் முடியவே இளைய சகோதர சகோதரிகள் பற்றிய கவலைகள், சங்கடங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. சந்திரனின் நிலைமையால் பிப்ரவரி மாதத்தில் தாய், மூத்த சகோதர சகோதரிகளில் சம்பந்தமான கவலைகள், பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் ராகு பகவான்கிட்ட மாட்டிக்கிறதுனால உண்டாகுங்க. முக்கியமாக பிப்ரவரி 16, 17, 18 தேதிகளில் தாய் சம்பந்தமான, மூத்த சகோதர சகோதரிகள் சம்பந்தமான கவலைகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாயுடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி முடியவே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகளும், வேலை இழப்பு, தொழிலில் பயங்கரமான நஷ்டம் போன்ற சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. முக்கியமாக மார்ச் 16, 17, 18 தேதிகள், பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி முடிய சூரிய பகவானோட கும்பராசி சஞ்சாரத்தால் தந்தை வழியிலும் அரசாங்க வழியிலும் உங்களுக்கு சில எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நடக்கலாங்க. கவலை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கலாம். முக்கியமாக பிப்ரவரி 13, 14, 15, 16, 17 மற்றும் மார்ச் 1, 2, 3, 4 தேதிகள். இது இந்த முக்கியமான தேதிகள் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதில் நீங்கள் தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாத அளவுக்கு சிக்கல்கள் அதிகமாக உண்டாகும். அதுவும் இல்லாமல் இதில் எல்லா நாட்களுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமாவாசைக்கு சம்மந்தப்பட்ட நாட்கள் தான். அதாவது உங்கள் ராசிநாதன், ராசியாதிபதியான சந்திரன் முற்றிலும் பலமிழந்து அமாவாசையாகி ராகுவின் பிடிக்குள்ளும் சிக்கிக்கொண்டு ஒன்றும் இல்லாமல் போகும் நாள். அவரை நினச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. எதுக்கு இந்த அளவு கொஞ்சம் சங்கடமான விஷயமே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 35-40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காக தான் இந்த ராசி பலன் ஜோதிட சம்பந்தமான வீடியோவே போடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒரு அஷ்டம ராகுவோட சேட்டையில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாங்க 2004, 2005 சமயத்தில். அதனால் அவங்க இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி தீமை நடக்கும், இந்த நாளில் நடக்கும், இந்த மாதிரி கெடுதல்கள் நடக்கும், சிக்கல்கள் உண்டாகும்னு சொன்னோம்னா அவங்க நிச்சயமாக கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த தேதியில் சில மோசமான நிகழ்ச்சிகள் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன்.
இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளிலும் குரு பகவானின் 9ஆம் பார்வை ராகு பகவானை நிச்சயமாக கட்டுப்படுத்தும். சூரிய பகவான், செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு ராகுவை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை கொடுக்குங்க. அதனால் கடவுள் பக்தி உள்ள கடகராசியினர் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்வார்கள். நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவான் பெயர்ச்சிக்கு பின், அதாவது 2026 மார்ச் 6ஆம் தேதிக்கு பின் குரு பகவானின் ஆட்சி வீடான மீனத்திற்கு செல்லும் சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக குரு பகவான் போலவே நன்மைகளை செய்வார். மே மாதத்திற்கு பின் குரு பகவான் கடகத்தில் உச்சபலம் பெற்று 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான மீனத்தையும் அதில் பயணிக்கும் சனீஸ்வர பகவானையும் பார்வை செய்வது சனீஸ்வர பகவானை அதிகமாக நன்மைகளை செய்ய தூண்டும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரு பகவான் சனீஸ்வர பகவானுக்குள்ள கூடு விட்டு கூடு பாய்ந்தது போல் 9ஆம் இடத்து பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க, அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். குரு பகவானே பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணுற மாதிரிங்க. சனீஸ்வர பகவான் வந்து குரு பகவானோட மாறிடுவாருங்க. குரு பகவான் 6ஆம் இடமான தனுசுக்கும் அதிபதியாச்சு. 6ஆம் இடத்திற்கு உண்டான தீங்குகள், கெடுபலன்கள், தீமைகள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? அதுக்கு உண்டான பதிலே சொல்கிறேங்க. 6ஆம் இடமான தனுசுவுக்கு 8ஆம் இடமான கடகத்தில் தான் உச்சமடைகின்றார். இது வந்து இப்போ ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக வந்து படித்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியுங்க. இது 6ஆம் அதிபதி 6க்கு 8இல் மறைவது அப்படிங்கிறது வந்து லாபத்தை கொடுக்கும், பண லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் உடல்நலன் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுங்க. அதனால் இந்த கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்துன்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். நோய்கள் குணமாகும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், இடமாற்றம், ஊர் மாற்றம், மாநில மாற்றம் எதுவாக இருந்தாலும் நல்லதுதாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட 5ஆம் இடத்திற்கு, அதாவது புத்திரஸ்தானத்திற்கு உச்சம் பெற்ற புத்திரகாரகனாகிய குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலுமே சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களே உண்டாக்கும். இந்த குழந்தைங்களே இல்லையே அப்படின்னு வந்து கவலைப்பட்டீங்கன்னா, இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு 2026 டிசம்பர் மாதத்திற்குள் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏப்ரல் 14 முதல் ஜூன் 15 முடிய அரசு பணியாளர்கள், முக்கியமாக காவல்துறை, தபால் துறை, தீயணைப்புத்துறை, நில அளவை செய்யக்கூடிய சர்வேயர்கள் போன்றோருக்கு பணி உயர்வும் ஊதிய உயர்வும் நிச்சயமாக உண்டுங்க. கடந்த கால செலவுகளையும் பண நஷ்டங்களையும் ஈடுகட்டும் வகையில் பண சம்பாத்தியம் உண்டு. ஏப்ரல் மாதத்திற்கு மேல் எந்த விதமான அனாவசிய சிக்கல்களும் சங்கடங்களும் கண்டிப்பாக இல்லைங்க. பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தினருக்கு மே மாதத்துக்கு பின்னாடி உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் முக்கியமாக இந்த எலும்பு, கால் மூட்டு, இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, பூச்சிக்கடி, விஷக்கடி, சின்ன சின்ன தொற்று நோய்கள் போன்ற பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். தந்தை வழி சொத்துக்கள், உதவிகள் உங்களை நிச்சயமாக வந்தடையும். இதை முன்னாடி சொல்லிட்டேன். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும். ஏற்கனவே போட்ட மீனம் ராசி பலன்களை பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி அளவுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள், கவலைகள், சண்டைகள், சங்கடங்கள், சட்ட சிக்கல்கள் தீர்ந்து போகும். அதே சமயம் வருமானம், வசதி ஓரளவு தான் உண்டாகும். பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க, ஆனால் தேவையான அளவு பணம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு கொஞ்சம் அதிகமான ஊதியமே உங்களுக்கு சம்பளமாக கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலிலும் கொஞ்சம் சுமாரான லாபம், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கடகராசிக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, தொழில் வியாபாரம் செய்பவர்களை விட மாத சம்பளத்திற்கு, அதாவது அந்த கூலி வேலைக்கு செல்பவர்கள் இந்த ஆண்டு நன்றாக சம்பாதிப்பார்கள். 2026ஆம் ஆண்டு கோடை மழை போல், அதாவது இந்த ஏப்ரல் மாதம், மே மாதத்தில் ஏதோ ஒரு நாள் மழை பெய்யும் இல்லைங்களா, அந்த வெயில்லையும் அந்த மாதிரி அவ்வப்போது நீங்கள் எதிர்பார்க்காமலேயே பணம் கிடைக்குங்க. எல்லாம் வந்து ஜாக்பாட்டு, ஏதாச்சும் இந்த லாட்ரி, நீங்கள் எதிர்பாராத பணம், உங்களுடைய உழைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பணம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்குங்க. உங்கள் தந்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தால், உங்கள் கணவனோ மனைவியோ சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தால், இல்லை உங்களுக்கு வயசாயிடுச்சா உங்கள் பையனோ பொண்ணோ சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால்,
அவர்களுக்கு பணம், வசதி, செல்வம் எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க, நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை அதாங்க கணவனோ மனைவியோ அவங்களால இது முடிய நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் எல்லாம் நீங்குங்க. அவங்க உங்களோட சமாதானமாக இருப்பாங்க. இனிமேல் சண்டை போட மாட்டாங்க, இணக்கமாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் மூலமாக ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். பழைய நண்பர்கள் இணைவார்கள். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி சண்டையாயிடுச்சா அவங்கெல்லாம் தானாகவே உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மனைவி கணவன் வழி உறவினர்கள் உதவி செய்வார்கள். தந்தை வழி உறவினர்களும் உதவி கண்டிப்பாக செய்வார்கள். பழைய கடன்கள்லாம் இப்போ வசூலாகுங்க. நீங்கள் எப்போயோ கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தானாக அவங்களே கொடுப்பாங்க. இல்லாடே பணம் வாங்கினேன் என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பாதியோ முக்கால்வாசியோ கண்டிப்பாக கிடைக்கும். 2025 நீங்கள் அனுபவித்த மனக்கஷ்டம், பண நஷ்டம் எல்லாமே மாயமாகி காணாமல் போகும். 2026 முதல் 4 மாதங்களை கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா, முதல் 4 மாதங்க ஜனவரியிலிருந்து ஏப்ரல் முடிய சமாளிச்சிட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி 8 மாதங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. கேதுவையும் கணக்கில் வச்சுக்கிட்டு தாங்க இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். 2ஆம் இடம், அதாவது தன குண வாக்குஸ்தானமாகிய குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேதுவையும் கணக்கில் வச்சுட்டு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். மற்றபடி மாதம் தங்கள் பயணத்தை மாற்றிக்கொள்ளும் சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகியோர் அவ்வப்போது இடைஞ்சலைகளை செய்தாலும் அவ்வப்போது நன்மைகளை கண்டிப்பாக செய்வார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தினருக்கு ராகுவால் கண்டிப்பாக கெடுதல்கள் உண்டுங்க. ராகு எப்பவுமே தற்காலிகமான இன்பம் கொடுப்பவர். அந்த இன்பத்தின் மூலம் நீண்டகால துன்பத்தையும் கொடுப்பவர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மதுபானம் குடிக்கும்போது மகிழ்ச்சியாக கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ், மொபைல் ஃபோன், ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, லேப்டாப்பு ஏதாச்சும் ஒன்று காணாமல் போய் திண்டாடுவீங்க. அதே போல் தலைவலி, மயக்கம், டீஹைட்ரேஷன் அப்படின்லாம் நடந்து அதுக்கு அடுத்த நாள் பயங்கரமாக உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும். அந்த உடல்நலம் பாதிக்கப்படுவதால் மனநலம் பாதிக்கப்படும் இல்லையா? இதெல்லாம் நம்ம ராகுவோட வேலை தாங்க. அசைவ உணவுகள் சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. மசாலாலாம் அதிகமாக போட்டு எண்ணெயை கொட்டி நாக்குக்கு ருசியாக இருக்கக்கூடிய உணவுகள் அசைவ உணவுகள். ஆனால் ஃபுட் பாய்சன், வயிறு சம்பந்தமான வியாதிகள், பைல்ஸ் போன்ற வியாதிகள்லாம் இந்த ஒரு அசைவ உணவுகளால் தான் உண்டாகுது. அப்படிங்கிறது ராகுவுடைய ஒரு காரகத்துவங்களில் முக்கியமானது. விசித்திரமான, வினோதமான, விபரீதமான வியாதிகள் எல்லாமே அசைவ உணவுகளோட சைடு எஃபெக்ட் தாங்க. இதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க இதை நம்புவாங்க. இந்த பைல்ஸ் மாதிரியான ஒரு நோய்களை உண்டாக்குபவரும் இந்த ஆசாமி ராகு தான். ராகுவோட இன்னொரு கேவலமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் சகவாசத்தின் மூலமாக கேவலப்படுத்துவது. அதை தான் இந்த 8ஆம் இடத்துக்கு உண்டாகக்கூடிய அவமானம்னு சொல்கிறது. ஆயில்ய நட்சத்திரம் இந்த விஷயத்தில் நிச்சயமாக மாட்டுவீங்க அப்படின்னு தோணுதுங்க. அதுவும் 2026 ஆயில்ய நட்சத்திரத்தினர் இஸ்லாமியர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய குழந்தைகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம் ராசியைச் சேர்ந்தவர்கள் என்றால் கடகராசியை சேர்ந்த தந்தைக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் மேசம், சிம்மம், துலாம், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் என்றால் கடகராசி தாய்க்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகுங்க. வாழ்க்கை துணை, அதாவது கணவனோ மனைவியோ ரிஷபம், கடகம், கன்னி ராசி என்றால் கடகராசியினருக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு குரு பகவானோட சஞ்சாரத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் இது நீங்கள் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜோதிட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டு. கடவுள் பக்தி நிச்சயமாக உண்டு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பட்டூர், திட்டை, திருச்செந்தூர், திருநள்ளாறு சென்று வழிபடவும், மலைக்கோட்டை மேல் வசிக்கும் உச்சி பிள்ளையாரையும் கீழே மாணிக்க விநாயகரையும் வணங்கவும்,
பிள்ளையார்பட்டி போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க, நல்ல விஷயந்தான். கோயில் யானைக்கு, அது எந்த கோயில் யானையாக இருந்தாலும் தேங்காய், வாழைப்பழம், கரும்பு, வெல்லம் வாங்கி கொடுங்க. ஞாபகமாக யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கோயில் யானை ஆசீர்வாதம் பண்ணுவது குரு பகவானை நேரடியாக ஆசீர்வதிப்பது போல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஜலராசியான கடகராசியை சேர்ந்த நீங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஜலஸ்தலமாகிய திருவானைக்காவலில் ஆட்சி செய்யும் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரை திங்கட்கிழமையில் இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் சாயங்காலமாக சென்று வழிபட வேண்டியது அவசியம். உங்கள் வீட்டில் விருச்சிக ராசி, மீனராசினர் யாராச்சும் இருந்தால் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போங்க. ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினர் உங்கள் வீட்டில் இருந்தாலும், ரோகிணி நட்சத்திரத்தினர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி, தான் தோன்றிமலை வெங்கடாஜலபதி, குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆகியோரை பௌர்ணமி திங்கட்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் சாயங்காலம் சென்று வழிபடுங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தினர் மட்டும் ஸ்பெஷலாக சமயபுரம் மாரியம்மனை கண்டிப்பாக வழிபட்டு ஆக வேண்டுங்க. பன்னாரியம்மன், பத்திரகாளியம்மன் வழிபாடும் ராகுவால் உண்டாக்கக்கூடிய கெடுபலன்களையும் தீமைகளையும் கட்டுப்படுத்தும். அது ராகு பகவானே கொஞ்சம் அவங்க வந்து மிரட்டி வைப்பாங்க. மாரியம்மன், பன்னாரியம்மன், துர்க்கை இவங்கெல்லாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது ஆயில்ய நட்சத்திரத்தினருக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக அமையும். நாகேஸ்வரத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க, நீங்களே போய் சிக்கல மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் ஆயில்ய நட்சத்திரத்தினர். குரு பகவானை பற்றி வீடியோ போடும்போதே வந்து நான் எந்த வீடியோ போட்டாலுமே நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது என்பது தான். குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்றால் அசைவம் சாப்பிட வேண்டாம். ராகுவால் உண்டாகக்கூடிய கெடுதல்கள், நோய்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், சங்கடங்கள், சண்டைகள், அவமானங்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து காரசாரமாக நல்லா அசைவம் சாப்பிடுங்க, சுவையாக சாப்பிடுங்க. அசைவனை சாப்பிடும் கடகராசியினருக்கு, முக்கியமாக பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தினருக்கு 2026 ராகு பகவானின் அன்பளிப்பான தீமைகள், தீங்குகள், கெடுதல்கள், கேடுகள், சங்கடங்கள், சண்டைகள் மட்டுமே கிடைக்குங்க. குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் நீங்கள் அசைவம் சாப்பிட்டா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. 2026 என்ன நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நன்றி.